வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உத்தரப்பிரதேச கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்வு. பதட்டத்தை தணிக்க ராணுவம் கொடி அணிவகுப்பு. திருச்சியில் வெடிகுண்டு மிரட்டல், போலீசார் தீவிர சோதனை. கார் மீது பேருந்து மோதல், 14 பக்தர்கள் பரிதாப பலி. விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. ராணுவம் தொடர்ந்து கொடி அணிவகுப்பு நடத்தி வருவதால் பதட்டம் நிலவுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ள கவால் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று ஈவ்டீசிங் தொடர்பாக இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இந்த விவகாரத்தில் போலீசார் ஒரு தரப்பு மீதே நடவடிக்கை எடுப்பதாக குறை கூறி பாரதிய ஜனதா விவசாய அணி சார்பில் சனிக்கிழமையன்று நாகலாபாத் கிராமத்தில் மகா பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. இக்கூட்டத்தில் பல பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சிலரும் கலந்து கொண்டனர். மகா பஞ்சாயத்து முடிந்ததும் இரு தரப்பினருக்கும் கலவரம் உண்டது. பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டதோடு துப்பாக்கியாலும் சுட்டுக் கொண்டனர். இதில் இரு தரப்பைச் சேர்ந்த 9 பேர் கொல்லப்பட்டனர். செய்தி சேகரிக்க வந்த தனியார் தொலைக்காட்சி நிருபர் ராஜேஷ் வர்மா, போட்டோகிராபர் இஸ்ராரும் இறந்தவர்களில் அடக்கம். பதற்றம் நிறைந்த சிவில் லைன்ஸ், கோட்வாலி, நைமாண்டி பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு ராணுவத்தினரும் தொடர்ந்து அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். ஞாயிறன்றும் சில இடங்களில் இரு தரப்பினரிடையே மோதல் நடந்தது. போப்பா பகுதியில் 2 சடலங்களும், சபார் பகுதியில் 1 சடலமும் கண்டெடுக்கப்பட்டது. இதன் மூலம் பலியானவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. अभी तक 11 कैजुअलिटी हैं. 9 कैजुअलिटी कल रात तक थी. 2 डेड बॉडीज उसके बाद और रिकवर हुई हैं. टोटल 11 कैजुअलिटी हैं. इसके अलावा जितनी भी घटनाएं இன்னும் பலர் காணாமல் போயிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கலெக்டர் கௌஷால் ராஜ் சர்மா அச்சம் தெரிவித்தார். கலவரத்தில் 34 பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் கலவரத்தில் ஈடுபட்ட 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கலெக்டர் கௌஷால் கூறினார். பலியானவர்கள் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ள முதல்வர் அகிலேஷ் யாதவ், கலவரத்துக்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவர் என்று உறுதிபட கூறியுள்ளார். திருச்சியின் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த மிரட்டலை அடுத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சி கண்டோன்மெண்டில் உள்ள மாநகர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பேசிய மர்ம நபர் திருச்சியின் முக்கிய இடங்களில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், ரயில்வே ஜங்ஷன் ஆகிய மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என்றும் அது வெடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டது. மர்ம தொலைபேசி குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையங்களில் உள்ள நடைமேடை, பார்க்கிங் பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர். திருச்சி ரயில்வே ஜங்ஷனிலும் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். ரயில்வே ஸ்டேஷன், சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் காவல்துறை அதிகாரி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததுல எந்த தகவல் இல்ல. திங்கட்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கவுள்ள நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் திருச்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை அருகே கார் மீது சொகுசு பஸ் மோதிய விபத்தில் 14 பக்தர்கள் பரிதாபமாக இறந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் ஷிர்டியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்றுவிட்டு மும்பைக்கு வால்வோ சொகுசு பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர். தானே மாவட்டத்தில் ஷாஹப்பூர் நகரில் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் மீது மோதாமல் இருப்பதற்காக பேருந்தை டிரைவர் திடீரென திருப்பினார். அதனால் தாறுமாறாக ஓடிய பேருந்து மையத் தடுப்பை தாண்டி சென்று இன்னோவா கார் மீது பயங்கரமாக மோதியது. இந்த பயங்கர விபத்தில் காரில் இருந்த 6 பக்தர்களும் பேருந்தில் இருந்த 8 பக்தர்களும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பலியானவர்களில் 5 குழந்தைகள், 5 பெண்கள் அடக்கம். 30க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் எனவும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் மிக அதிகபட்சமாக புதுச்சேரியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த ரமணன், இந்த மழை அடுத்த 5 நாட்கள் வரை நீடிக்கும் என்றும் தெரிவித்தார். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து இல்லாமல் வறண்ட நிலையில் காணப்பட்ட இந்த அருவியில் பராமரிப்பு பணி நடந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக அருவியில் தண்ணீர் கொட்டியது. வெள்ளியை உருக்கி கொட்டினாற்போல் விழும் அருவி தண்ணீரில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கும்பக்கரைக்கு வர ஆரம்பித்தனர். தற்போது கும்பக்கரை பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து கும்பக்கரை குளிக்கலாம் வந்தேன். மழை பெஞ்சு தண்ணி நிறைய வரதுனால குளிக்கிறதுக்கு தடை வச்சுட்டாங்க. குளிக்க முடியாத மன வருத்தத்தோட திரும்ப போறோம். மழையின் அளவு குறைந்து நீர்வரத்து குறையும் பட்சத்தில் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லை சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்த டெம்போ வேனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான மேல்புறம் பனச்சமூடு சாலை மிகவும் சேதமடைந்துள்ளது. மலையோர பகுதி என்பதாலும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையினாலும் சாலையில் பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வழியாக வந்த டெம்போ வேன் ஒன்று சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மிகப்பெரிய ஆபத்தான வகையிலே இன்றைக்கு ஒரு பெரிய தடியுடன் கூடிய ஒரு லோடு இன்றைக்கு கவர்ந்திருக்கின்றது. உயிருக்கு அச்சுறுத்தல் பெறக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவங்களுக்கு முழுக்க காரணம் அரசு அதிகாரிகள். இந்த சம்பந்தப்பட்ட நீரோடையை பற்றி சுமார் 3 வருடங்களாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருப்பதும், இவற்றிற்காக மக்கள் நெடுநாட்களாக போராடியும் இதற்கு ஒரு தீர்வும் காணவில்லை. இல்லை என்றால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்களின் சாலை மறியலை அடுத்து போலீசாரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை தற்காலிகமாக சீர் செய்தனர். பின்னர் நிரந்தரமாக சாலையை சீர் செய்து தருவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்த பின் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் பூர்வாங்க பணிகள் தொடங்குவதற்கான பந்தக்கால் நடப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்றான கார்த்திகை தீப திருவிழா இந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி ஞாயிறன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி 17ஆம் தேதி மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இவ்விழாவிற்கான பத்திரிகை அச்சடித்தல், வாகனங்கள் புதுப்பித்தல், தேர் மராமத்து உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தொடங்குவதற்கான பந்தக்கால் முகூர்த்த விழா ஞாயிற்றுக்கிழமை காலை நடந்தது. இவ்விழாவிற்காக அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்பாளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் சம்பந்த விநாயகர் சன்னதியில் வழிபாடு நடத்தப்பட்டு கோவில் யானை முன்னிலையில் மேளதாளத்துடன் கோவில் முன்பாக பந்தக்கால் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை கராத்தே வீரர்களுக்கு ஜப்பான் தொழில்நுட்பம் அடங்கிய தற்காப்பு பயிற்சியை பராகே நேஷனல் போலீஸ் பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் அளித்துள்ளார். ஜப்பானில் உள்ள கராத்தே தொழில்நுட்பத்தை இந்திய கராத்தே வீரர்களுக்கு இன்டர்நேஷனல் கோஜு ரியூ கராத்தே பள்ளியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் இந்திய கராத்தே தலைமை பயிற்சியாளர் அஜித் பிரகாஷ் தலைமையில் கற்றுத்தரப்பட்டது.
தென் அமெரிக்காவில் உள்ள பராகே நேஷனல் போலீஸ் பல்கலைக்கழகத்தின் பயிற்சியாளர் வாடட் நாபே இசோக்கரு மதுரையில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் போலீசாருக்கும் கராத்தே மற்றும் கொபுடோ ஆகிய ஜப்பான் தொழில்நுட்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உள் விளையாட்டு அரங்கில் நடந்த இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போலீசார் கலந்து கொண்டு கராத்தேவின் புதிய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டனர். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டு கராத்தேல டெவலப் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஜப்பானில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டருடைய தொழில்நுட்பத்தை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து, குறிப்பாக மதுரை கொண்டு வந்து நமது பள்ளி மாணவர்களுக்கும் வழங்குவது வழக்கம். இந்தியாவில் எவ்வளவோ ரேப் கேசஸ், கடந்த வாரம் கூட ஒரு போட்டோகிராஃபர் கூட, உமன்ஸ் போட்டோகிராஃபர் கூட இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நடந்தது. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் இந்த புதிய தொழில்நுட்ப பயிற்சி தங்களை சமூக விரோதிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் தன்னம்பிக்கை ஏற்பட உதவியாக இருந்தது என்றும் தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,834 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிராம் 60 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 56,075 ரூபாயாக இருந்தது. திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நறுமண பொருட்களின் விற்பனையை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நட்பு பல நூற்றாண்டுகளாகவே வர்த்தக ரீதியில் இருந்துள்ளது. இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு சென்று பரிணமித்தவர்கள் 1980களில் மருத்துவம், விவசாயம் போன்ற துறைகளில் உயர்கல்வி கற்க சென்ற பலரும் அங்கேயே வாழ்க்கையை மேம்பட நடத்தி வருகின்றனர். இன்றைக்கு 20,000 இந்தியர்கள் ரஷ்யாவில் சிறப்புற வாழ்கின்றனர். அவர்களில் தமிழர்களும் உண்டு. நெல்லை மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்தவர் ஜீவா. தனது பள்ளி படிப்பிற்கு பிறகு விவசாய உயர்கல்விக்காக ரஷ்யா சென்றவர் ஆரம்பத்தில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினார். பின்னர் வியாபாரத்தில் தமது பங்களிப்பை நிலைநாட்டியவர் இந்தியன் ஸ்பைசஸ் என்ற பெயரில் ரஷ்யாவில் 6 வியாபார நிறுவனங்களை நடத்தி வருகிறார். கடுகு முதல் நல்லெண்ணெய், பச்சை மிளகாய், ஊறுகாய், பருப்பு வகைகள், அரிசி, வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இவரது கடைகளில் விற்பனையாகின்றன. நாட்டிலிருந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே படிக்கிறக்காண்டி வந்தேன். நம்ம ஊர்ல இருந்து நிறைய உணவுப் பொருட்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி இந்த ரஷ்யன் மக்களுக்காகவும் இங்கே வாழக்கூடிய ரஷ்யாவில் வாழக்கூடிய இந்திய மக்களுக்காகவும் அந்த பொருட்களை தெரிவித்து கொடுத்தோம். முன்னாடி இந்த கடை இல்லாதப்ப எல்லாரும் தன்னாலே தானே ஒவ்வொருத்தரும் சூட்கேஸில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தொந்தரவு தேவையில்லை, அந்த கஷ்டம் இல்லை. ரஷ்யாவில் கல்வி கற்றதால் ரஷ்ய மொழியை சரளமாக எழுதவும் உரையாடவும் செய்கிறார். பொங்கல், தீபாவளி என அவ்வப்போது சொந்த ஊர் திருநெல்வேலிக்கு வந்து செல்கிறார் ஜீவா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள். ரஷ்ய மக்களின் உணர்வோடும் உணவோடும் கலந்துவிட்ட ஜீவா பாராட்டுக்குரியவர்தான். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.